வயநாட்டில் நிலச்சரிவு தொடங்கிய இடமான முண்டக்கை கிராமத்திலிருந்து சூரல் மலைக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இரு பகுதிகளையும் இணைப்பதற்கான பாலத்தை கட்டி முடிக்க இன்று இரவு ஆகிவிடும் என்பதால் மனித சக்தியை மட்டுமே கொண்டு நடக்கும் மீட்பு பணிகளில் தொய்வு நிலவுகிறது. களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்நாதன் தரும் நேரடி தகவல்களை காணலாம். இங்கே என்னன்னா, இப்போ இந்த பகுதியில் இந்த புதை மண் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஏகப்பட்ட உயிர்கள் உள்ளே இருக்கிறதா அஞ்சப்படுது இப்போ இருக்கிற நிலைமைக்கு. அதனால எங்கெங்கே அந்த இப்போ மோப்பனாகி கொண்டு வந்திருக்காங்க, டாக் ஸ்குவாட் வந்திருக்காங்க, இராணுவம் வந்திருக்காங்க, மற்ற நம்ம வாலண்டியர்ஸு நிறைய பேர் வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. இப்போ என்னென்னா, இதுக்குள்ளே ஒரு 30 பேர் பக்கம் இருக்கலாம்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேசப்படுது. இந்த பள்ளிவாசல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி அந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வர போயிருக்குதுங்க. அதெல்லாம் அதுக்குள்ளே ஒரு 30க்கு மேற்பட்டவர் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் என்னங்கிறது இனிமேல் தான் முழு விவரம் தெரிய வருங்க. இப்போ நீங்கள் மட்டுமே எவ்வளோ உடல்கள் எடுத்துருக்கோம்? நாங்கள் மட்டுமே ஒரு 4 உடல்களை எடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும். சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? திரும்பி அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் காலதாமதமாக ஆகும். காலையிலேருந்து 5 மணிலேருந்தே நாங்கள் இங்கே இருக்கிறோம். எல்லா அதிகாரிகளும் இராணுவ வீரர்களும் வந்தாங்க. எல்லா உதவிகளையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மழை சற்று இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் கொஞ்சம் தாமதம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வேலை போயிட்டுருக்குது. இங்கேருந்து நம்ம ஒரு பாடியை ரெக்கவர் பண்ணி கொண்டு போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம தோல் வச்சு தான் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்று காலை முதல் இங்கு மழையின் தாக்கம் குறைந்திருக்கிறது. அதனால் இந்த வெள்ள நீர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பின்னாடி ஒரு பகுதியை பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் ஜூம் பண்ணி காமிப்பார். இது ஒரு மிகப்பெரிய நதி மாதிரி உங்களுக்கு காணலாம். ஆனால் இது நதி கிடையாது. இங்கேயே கிட்டத்தட்ட 100கணக்கான வீடுகள் இந்த இடத்துல மட்டுமே குறிப்பாக இருந்தது. அது ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியை சார்ந்து 100கணக்கான வீடுகள் இந்த இடத்துல இருந்தது. அந்த வீடுகள் அனைத்துமே இருந்த தடம் தெரியாமல் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மீட்பு படைக்கு இங்கே மிக முக்கியமானது தேவை. இங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு செல்போன் நெட்வொர்க் கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. மின்சாரத்தை சரி செய்யறதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல இவர்கள் வரணும்னா அந்த சாரல்மாலா மற்றும் இந்த முண்டக்கை ஆகிய 2 பகுதிகளை இணைப்பதற்கு ஒரு பாலம் தேவை. அந்த பாலத்தை தற்பொழுது MEG மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்ஸ் தம்பி படையினர் தற்பொழுது அந்த பாலத்தை கட்டி வருகிறார்கள். அந்த பாலம் இன்று இரவுக்குள் கண்டிப்பாக கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இங்கு அனைத்து உபகரணங்கள், அதிநவீன உபகரணங்கள், JCB உள்ளிட்ட அதிநவீன உபகரணங்கள் இங்கு வர முடியும். அப்பொழுதுதான் இந்த ஒரு மீட்பு பணியானது ஒரு உச்சகட்டத்தை எட்டும். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.